நீங்க நல்லா இருக்கீங்களா? இது ஜெயிலடி. அங்க என்ன வித்தியாசம்? ஓ, இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்காதுல்ல, கரெக்டா? நீ ஒரு விஷயம் செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற குளம் இருக்குல்ல, நாளைக்கு சாயந்தரம் அங்க போக வேண்டியதா இருக்கும். ஃபோன் மட்டும் கையில வச்சுக்கோ, நான் உன்னை கூப்பிடுறேன். ஹலோ. அங்க போயிட்டியா? வந்துட்டேன். குளத்துக்கு அடியில கிழக்கு பக்கமா ஒரு மரத்தோட வேர் இருக்கு. அந்த வேர்ல ஒரு பேக் கட்டி வச்சிருப்பேன். அதுல காசு இருக்கு, நீ எடுத்துக்கோ. பயமா இருக்கா உனக்கு? உன் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறமா வெளியில எங்காவது போகணும்னா நான் கூட வரவா? இல்ல, வேண்டாம். ஏன் இங்கிருந்து ரிவெஞ்ச் எடுக்க போறியா? யாரோட? அப்படி பண்ண அவருக்கு தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க, நாம தான் செத்து போறோம். ம்.
ஓடிச் சென்று தேடி யாரென்று பார்த்து ஏன் மனம் ஏங்கி பார்க்கிறதே அவன் என்றுதானே அழைக்கிறதே. It's a Valentine's Day. Ooh, it's a Valentine's Day. Ooh, it's a Valentine's Day. Jirana. பார்த்துருக்கேன். என்ன ஐஸ்கிரீம் சொல்லவா? எனக்கு எது பிடிக்கும் தெரியுமா? எஸ், அதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன திடீர்னு ஞாபகம்? என்னமோ அப்படியே தோணிடுச்சு. உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு ஊர்ல இல்ல. ஓ, வெளியூர்ல இருக்காரா? ஜிதேஷோட ஃபேமிலி. நீ மேரிட் இல்லையா? ட்ரை பண்ண, யாரும் கிடைக்கல. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல. அதான் உண்மையான கான்செப்ட். கிடைச்சா கண்டிப்பா பண்ணிப்பேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பரதன். எப்படி அமைதியா இருக்க சொல்ற? நேத்து நான் கோர்ட் வாசலுக்கு வந்தது திருவிழாவை பாக்குறதுக்கு இல்ல, என் பசங்களை ஜாமீன்ல வெளில எடுத்துட்டு வரதுக்கு. ஆனா நடந்தது மறுபடியும் ரிமாண்ட நீட்டிக்கிட்டே போறாங்க. உன்னால பல பேர் பதவியில இருந்தோம், உன்னால எதுவும் செய்ய முடியல பரதன்னா. உங்களை பொறுத்த வரைக்கும் கையும் மனசும் திடமா இருக்கிற ஒரு அடியாள் தான் அவன். ஆனா எனக்கு அவன் இங்க இருக்கான். என் ரத்தம், சத, உயிர் எல்லாமே அவன் தான். இப்படி ஒரு விட்னஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்ல. ஜாமீன் கிடைக்காதது அதனாலதான். அது யாருன்னு கூப்பிட்டு கேளுங்க சார். அவன் யாருன்னு தெரிஞ்சா அப்படி ஒருத்தர் இருக்கவே மாட்டான் சாட்சி சொல்றதுக்கு. யார் சதீஷ் அந்த சாட்சி சொன்னாலு? டிபார்ட்மெண்ட் ரகசியமா? சொல்லு. நான் பரதம் பேசுறேன் சார். நான் சாரை பார்க்கறதுக்காக தான் வரலான்னு இருந்தேன். டிபார்ட்மெண்ட் ஃபைல்ல இருக்க ரகசியத்தெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குல்ல, அத நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுறா வண்டிய. அணி விஷயத்துல பாரதனை நம்மளால தடுக்க முடியாது. யாராவது வாங்களே, ஹெல்ப்! என்னையும் என் தங்கச்சியும் கொஞ்சம் பேர் சேர்ந்து கடத்திட்டு வந்துட்டாங்க. நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சார். இப்போ என் தங்கச்சி அங்கேயே இருக்கா. ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. யாரோட ஏரியாடா இது?
உன்னை அனுப்பி வச்சது சொல்லு சொல்லு. நான் தாண்டா பரதா கடனை வாங்க வந்திருக்கேன். வெளியில இருந்து பார்க்கும்போது மட்டும்தான்டா நான் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிவேன். என் நிழல மிதிச்சவனே நான் சும்மா விட்டது இல்லைன்னு தெரியும்ல உனக்கு. சேர்ந்து எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கோம். நம்ம கணக்க முடிக்கிறதுக்கு தெருநாய் ஒன்னை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சே ஞாபகம் இருக்கா? சிமட்டு அணி. அந்த தெருநாய் ஆட்டப்பட்டது என்னோட நடு வீட்டுல. அந்த நாய் காலை தூக்கினது என் வீட்டு தூண்ல இல்லடா, என் மானத்திலையும் என் கௌரவத்திலையும்டா. அந்த கடனை தீக்கிறதுக்கு முதல்ல ஒன்ன முடிக்கிறேன். அவன் ஜெயில இருந்து வந்ததும் நான் அவனையும் முடிக்கிறேன். தப்பு பண்ணிட்டே மேத்யூ. முதுகு பின்னாடில இருந்தா உன்னால குத்த முடியும். என்னைய அவனையும் எதிர் நின்னு உன்னால ஜெயிக்க முடியாது. உன்னை அழிக்கிறதுக்கு அவன் உன்ன மாதிரி பின்னாடி வந்து நிக்க மாட்டான்டா. அவன் அவன் ஓ முன்னாடி வந்து நிப்பான்டா. அத நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ போ பரதா.